எக்கனாமிக் டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பிசி பாலாசிங், ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். எளிய மக்கள், பெரிய எக்ஸ்போஷர் இல்லாதவர்களுக்கு உதவுவதற்காக தான் இந்த வீடியோவை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் சில திட்டங்கள், இந்திய அரசால் போடப்பட்ட சில திட்டங்களை நான் சொல்லிட்டு அந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் ஒரு சின்ன சம்மரி மட்டும் ஒவ்வொரு திட்டத்தை பற்றி சொல்கிறேன். நீங்களே அந்த திட்டத்தை நான் சொன்ன மாதிரி இருக்கின்ற பல ஆப்ஷன்ஸில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அருகையில் இருப்பவர்களிடம் எடுத்து சொன்னீங்கன்னா நம்ம சமூகத்துக்கான நம்ம கடமையாக இது இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஸோ முதல் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கியா யோஜனா. ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது அந்த பேர்லேயே வருது. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 5 லட்சம் வரைக்கும் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்களுக்கு, எளியவர்களுக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், அவர்களுக்கு அரசே கேஷ்லெஸ் மருத்துவ காப்பீடை வழங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழே. இதில் இந்த மாதிரி எளிய மக்களுக்கு வழங்குறது ஒன்று. அதை தாண்டி 70 வயதுக்கு மேலே யார் இருந்தாலும், அது ஒரு நமக்கு பணம் சார்ந்து இல்லாமல், எந்த ஒரு ஏற்ற தாழ்வும் இல்லாமல் எல்லாருக்குமே 70 வயசுக்கு அப்புறம் இந்த திட்டத்தின் மூலமாக 5 லட்சம் காப்பீடு வழங்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தை உடனடியாக உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் கொண்டு சேருங்க. 70 வயதுக்கு மேலே யாராவது இருந்தால், உங்கள் குடும்ப உறுப்பினர்களே கூட இருக்கலாம், அவர்களையும் இந்த திட்டத்தில் இணைப்பதன் மூலமாக 5 லட்சம் வரை நமக்கு கேஷ்லெஸ் பெனிஃபிட் கிடைக்குது. அடுத்தது அடல் பென்ஷன் யோஜனா. பேர்லேயே பென்ஷன் இருக்குது. இது 2015 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தில் சேருபவர்களுக்கு அவர்களுடைய 60 வயதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கட்டுகின்ற தொகையின் அடிப்படையில் 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை மாதந்தோறும் பென்ஷன் கிடைக்கும். அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களை சார்ந்தவங்களுக்கு மனைவி இல்லைன்னா கணவன், அவங்களுக்கு அந்த பென்ஷன் தொடர்ந்து கிடைக்கும். ஸோ இந்த திட்டத்தையும் உங்களை சார்ந்திருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு போய் கொண்டு சேர்ப்பது உங்களுடைய கடமையாக நான் சொல்லிக்கிறேன். இந்த திட்டத்தை சேரணும்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் திட்டம். வங்கிகளில் இதை தருவாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் தருவாங்க. 18 வயதுலேருந்து 50 வயதில் இருக்கிறவங்க இந்த கவரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறைந்த ப்ரீமியமில் இது அவங்க என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நம்ம ஆராய்ந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனே உங்கள் கூட இருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு போய் எடுத்து போய் சொல்லுங்கள். ஏன்னா அவர்களுக்கு பின்பு அவர்கள் குடும்பத்திற்கு கண்டிப்பாக இந்த திட்டம் உதவும். எல்லாருமே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். நம்ம வெளியில் எடுக்கும்போது நமக்கு அது ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக குறைந்த பிரீமியத்தில் உங்களுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இதையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்கன்னா PM சுரக்ஷா பீமா யோஜனா. இது ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ப்ரீமியம் மிக குறைந்த ப்ரீமியமான 20 ரூபா வருடத்துக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்ரி ஜூன் இதுக்கு அடிப்படை தேவை உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இது எவ்ரி ஜூன் ஒரு 20 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கப்படும். இதுக்கு கவர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் டெத்து வந்ததுன்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு வரும். இதுவே ஒரு டிசபிலிட்டி வந்தது விபத்தால் அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா காம்பன்சேஷன் மாதிரி வரும். இது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே போதும், இந்த ஸ்கீம்லுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதை மிக எளிமையாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். ஏன்னா இப்போலாம் காஃபியே 20 ரூபா 30 ரூபா ஆகும்போது வருடத்துக்கே ப்ரீமியம் 20 ரூபா தான். அப்படிங்கும்போது மிக குறைந்த ப்ரீமியம், இது அதுக்கு நிறைந்த சேவை கவர் இதில் வழங்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வருடந்தோறும் நம்ம புதுப்பிக்கணும். 18 வயசுலேருந்து 70 வயசில் இருப்பவர்கள் இந்த திட்டத்துக்கு கீழே பலனடையலாம். அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ 2015 இது தொடங்கப்பட்டுள்ளது. இது எல்லாருக்கும் வீடு வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் வீடு கட்டுவதற்கு வாங்குகின்ற கடனுக்கு சப்சிடி கொடுக்கின்ற முறையில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வீடு வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதில் நீங்கள் வாங்குகின்ற வீட்டு கடன்களுக்கு சப்சிடி அப்படிங்கிற அடிப்படையில் இது வழங்கப்பட்டு வருகிறது. EWS அகைன் இது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு மட்டும்தான் இதை கொடுத்துட்டு வராங்க. இதையும் உங்கள் சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களும் அந்த வீடு கட்டுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்கும். எல்லாருக்கும் வீடு அப்படிங்கிற நம்மளுடைய இந்தியாவின் கனவையும் நம்ம நிறைவேற்ற முடியும். அடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான்,
பிரதான் மந்திரி ஜான் தான் யோஜனா. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 0 பேலன்ஸில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இதன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பெனிஃபிட், அஃப்கோர்ஸ் பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியும், பணத்தை போட்டு பணத்தை எடுக்கலாம். இது ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம யாருக்காவது சம்பளம் போடணுன்னா அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து அவங்களுடைய டெபிட் கார்டு மூலமாகவோ வேறு வழிகளையோ பணத்தை வந்து எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இது கொடுக்கின்ற வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் வந்து அப் டு 2 lakhs வரைக்கும் கவர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார அடிப்படையில் ரொம்ப கீழே இருப்பவர்களுக்காக வடிவமைக்க திட்டம். குறைஞ்சபட்சம் இதுவாவது அவர்களை போய் சேர வேண்டுமே அப்படிங்கிற நல்லெண்ணத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டங்களில் வந்து வட இந்தியாவில் பலரும் வந்து சேர்ந்திருக்காங்க. ஆனால் நம்ம தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின புரிதல் வந்து பலருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து எடுத்து சொல்வதற்கு இங்கே சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை வந்து நம்ம டிவியில் விளம்பரம் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் விளம்பரம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவு கேட்டியவரை வட இந்தியாவில் வந்து இதை வந்து அதிக பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து நமக்கு நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறதுனால இதை பற்றின புரிதல் இல்லை, திட்டங்களை பற்றிய புரிதல் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் இதை பலனடையவில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல நாம் ஒரு நாலேஜபிள் க்ரௌடாக இருக்கிறோம். நமக்காக நம்ம வந்து பல ரிசர்ச்களை பண்ணுறோம், பல நேரத்தை வந்து செலவிடுகிறோம், நிறைய கற்றுக்கொள்கிறோம், நம்மை சார்ந்தவர்களிடம் உரையாடுகிறோம். அப்படிங்கும்போது நம்மை சார்ந்தவர்களுக்கும் இந்த திட்டங்களை வந்து கொண்டு சென்றோம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பணம் வந்து பெரிய அளவில் ஈடுபடலை அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட தகுந்த விஷயம். இது வந்து ஜஸ்ட் அறிவு மட்டும்தான். இந்த அறிவை அவங்களுக்கு கடத்திட்டோம் அப்படின்னாலும் இதில் இருக்கின்ற சின்ன சின்ன அந்த ப்ரீமியமை நாமளே செலுத்திட்டாலும் நாம் வந்து அந்த அன்சர்வ்டு செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுமே அவர்களுக்கு வந்து நிதி சார்ந்த அறிவோ நிதி சார்ந்த பழக்கமோ செயல்பாடுகளோ போய் சேரலை. ஸோ அவர்களுக்கு வந்து நாம் ஒரு பிரிட்ஜாக இருந்து இந்த திட்டங்களை வந்து கொண்டு சென்று அவங்கள இதிலெல்லாம் என்ரோல் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கை வந்து நம்ம வாழ்க்கைக்கு பெரிய அளவில் அவங்க உதவுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பாதுகாப்பை நம்ம வந்து உறுதிப்படுத்தி கொடுக்கலாம். அவர்கள் குடும்பத்துக்கு வந்து நம்ம ஒரு நன்மை செய்யலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம எவ்வளவோ வீடியோவை வந்து எக்கனாமிக் டைம்ஸில் போட்டிருக்கோம். ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருக்கோம். மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறதுக்காக வீடியோஸ் போட்டுட்டு வரோம். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் வீடியோ. இந்த மாதிரி எளிய மக்களுக்காக நாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு வருடத்துக்கு மேலே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரேன். பல டாபிக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் நிறையா கேள்விகள் கேட்குறீங்க, நிறையா என்னை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க. நான் போடுகின்ற முதல் வீடியோ எளிய மக்களுக்காக இதுதான். ஸோ இதன் மூலமாக நீங்கள் யாருக்காவது இந்த வசதிகளை போய் கொண்டு சேர்த்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நான் பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைவேன். நம்ம தொடர்ந்து கற்போம், பயணிப்போம், தொடர்ந்து வளர்வோம். நன்றி. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு இருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.